Hello friends, welcome to Tamil Tech Express. இந்த வீடியோல வர 10ஆம் தேதி லான்ச் ஆக போற Moto உடைய பட்ஜெட் ஃபோன் வந்து பார்க்க போறோம். மாடல் வந்து பார்த்தீங்கன்னா Moto G35ங்கற 5G ஃபோன் தான். இது வந்து ஒரு அல்ட்ரா ஸ்லிமான ஃபோன். கிரீன், ஆரஞ்சு, பிளாக்ங்கற மூணு கலர்ல வருது. வேகன் லெதர்ல அழகா வந்து ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. இந்த ஃபோனோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா குளோபலா வந்து 12000 ல இருந்து 17000 வரைக்கும் இருக்கு. நம்ம கண்ட்ரில 10000 ல வந்து பேஸ் வெர்ஷன் லான்ச் பண்ண போறதா சொல்றாங்க. வர 10ஆம் தேதி வந்து Flipkartல கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபோனோட முக்கியமான ஃபீச்சர் என்னங்கறத நம்ம பாப்போம். சோ ஃபர்ஸ்ட் வந்து RAM. இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா RAM வந்து ரெண்டு வேரியன்ட்ல கொடுத்திருக்காங்க. ஒன்னு வந்து 4GB, இன்னொன்னு வந்து 8GB. சோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கு. 4GB வந்து லைட்டான யூசருக்கும், 8GB வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டான யூசருக்கும் பார்த்தீங்கன்னா சூட்டபிளா இருக்கும். அதெல்லாம் வந்து வெர்ச்சுவல் RAM வந்து 4GB வந்து சொல்லிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவா இருக்கு and நல்ல ஆப்ஷனா கொடுத்திருக்காங்க. செகண்ட் வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ். இந்த ஃபோன்ல இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஸ்டார்டிங்லயே வந்து 128GB வந்து கொடுத்திருக்காங்க. ஒரு பட்ஜெட் ஃபோன்ல 128GBங்கிறது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். இது மூலமா வந்து நீங்க நிறைய ஃபைல்ஸ், வீடியோஸ் வந்து அதிகமா ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது வந்து லைட்டான யூசருக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு ஆப்ஷனாவே இருக்கும். ஹெவியான யூசரா இருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து எக்ஸ்டர்னல் கார்ட் ஸ்லாட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து 1TB வந்து பார்த்தீங்கன்னா டெடிகேட்டடா வந்து கொடுத்திருக்காங்க. சோ அதன் மூலமா நீங்க நிறைய ஃபைல்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல பேக்கப்பாவும் யூஸ் பண்ணிக்கலாம். சோ செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவா இருக்கு and வந்து நல்ல ஆப்ஷனா கொடுத்திருக்காங்க. தேர்ட் வந்து பார்த்தோம்னா OS. சோ இந்த ஃபோன்ல லேட்டஸ்ட் Android 14 வந்து கொடுத்திருக்காங்க. இது அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அப்டேட் தான் கொடுத்திருக்காங்க. ஏன்னா இது வந்து ஒரு பட்ஜெட் ஃபோன்றதுனால ஒரு அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க. அட்லீஸ்ட் ரெண்டு அப்டேட் கொடுத்திருந்தாங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷனா இருந்திருக்கும். அது இல்லாம 2 இயர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா செக்யூரிட்டி பேட்சஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ தேர்ட் ஆப்ஷனும் பார்த்தோம் அப்படின்னா பாசிட்டிவா இருக்கு and நல்ல ஆப்ஷனா கொடுத்திருக்காங்க. ஃபோர்த் வந்து பார்த்தோம்னா பேட்டரி. ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 5000 mAh வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன்ல இருந்துச்சுன்னா ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். இந்த ஃபோன்ல வந்து 5000 வந்து கரெக்டா கொடுத்திருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். இதுல வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. ஆனா வந்து கம்மியான அளவு தான் கொடுத்திருக்காங்க. குளோபலா வந்து பார்த்தோம் அப்படின்னா 18 வாட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. நம்ம கண்ட்ரில 20 வாட்ஸ் இருக்கும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. பட் இதுவுமே பார்த்தோம் அப்படின்னா அளவு கம்மி தான். ஒரு 50க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா அந்த சார்ஜிங் டைம் வந்து ரொம்ப லெஸ்ஸா இருக்கும். சோ 18-20 வாட்ஸ் இருந்ததுன்னா சார்ஜிங் டைம் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். சோ இதுதான் வந்து இதனோட பிரச்சனை. சோ ஃபோர்த் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேட்டரி வந்து ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கு. அடுத்தது வந்து சிப்செட். சோ இந்த ஃபோன்ல வந்து சிப்செட் வந்து பார்த்தோம் அப்படின்னா Snapdragon அல்லது MediaTek சிப்செட்டே இல்ல. தேர்ட் லெவல்ல இருக்கிற யூனிசாக் ப்ராசஸர் வந்து கொடுத்திருக்காங்க. சோ யூனிசாக் T760ங்கற சிப்செட் தான் வந்து இதுல யூஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா இது ஒரு பட்ஜெட் ஃபோன்ன்றதுனால இவங்க வந்து சிப்செட்ல வந்து பெருசா வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணல. ஆனா இந்த ஃபோன்ல இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸ்மே பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. ஆனா சிப்செட் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மைனஸா வந்து இருக்கு. அதாவது ஒரு ஆவரேஜான லெவல் சிப்செட் தான், ஒரு மிட் ரேஞ்ச் சிப்செட். இதோட ஸ்பீட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2.2 GHz வந்து ஸ்பீட் தான். சோ இதன் மூலமா வந்து நீங்க ரெகுலரா இருக்கிற டாஸ்க்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்மூத்தா வந்து ரன் பண்ண முடியும். ஆனா வந்து கொஞ்சம் ஹெவியான டாஸ்க்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது சூட்டபிளா இருக்காது, ஸ்ட்ரகிள் ஆகும். இதுக்கு வந்து கிராஃபிக்ஸ் சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா ARM Mali G57 MP4 வந்து கொடுத்திருக்காங்க. ஒரு அவரேஜான கேமுக்குலாம் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பெஸ்டா இருக்கும். மற்றபடி ரொம்ப ஹெவியான கேம்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா இது சூட்டபிளா இருக்காது. ஓவராலா பர்ஃபார்மன்ஸ்க்கும் பார்த்தோம் அப்படின்னா நீங்க வந்து ஹெவியான டாஸ்க் வந்து இது சூட்டபிளா இருக்காது. சோ நார்மலா இருக்கிற டாஸ்க் வந்து இது ஓகே தான். பட் என்னதான் இருந்தாலும் வந்து Snapdragon, MediaTek அளவுக்கு வந்து நம்ம எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்க்க முடியாது. சோ அதுதான் வந்து இந்த ஃபோன்ல இருக்கிற மைனஸ். சோ சிப்செட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு மைனஸா தான் இருக்கு. அடுத்தது வந்து டிஸ்ப்ளே. இந்த ஃபோன்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஸ்ப்ளே வந்து 6.72 வந்து ஸ்கிரீன் இன்ச்சஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷன். அதுக்கப்புறம் ஃபுல் HD+ வந்து கொடுத்திருக்காங்க. யூசுவலா வந்து பட்ஜெட் ஃபோன்ல HD+ தான் கொடுப்பாங்க. இந்த ஃபோன்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் HD+ வந்து கொடுத்துட்டாங்க. ஆனா வந்து பேனல் வந்து பார்த்தோம் அப்படின்னா LCD பேனல் தான் கொடுத்திருக்காங்க. இங்க வச்சா அங்க வந்து மைனஸ் பண்ணிடுறாங்க, இல்ல அங்க பிளஸ் கொடுத்தா இங்க மைனஸ் பண்ணிடுறாங்க. இதுல வந்து AMOLED பேனல் கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா LCD பேனல் தான் கொடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு அவரேஜான லெவல் தான். அடுத்தது ரீஃப்ரெஷ் ரேட் வந்து 120 Hz வந்து கொடுத்திருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷன். அதுக்கப்புறம் 16.7 மில்லியன் கலர் சப்போர்ட் இருக்கு. அவுட்டோர் விசிபிலிட்டி வந்து 1000 பீக் நிட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இதுவும் நல்லா இருக்கு. அண்ட் ப்ரொடக்ஷனுக்கு வந்து Gorilla Glass 3 வந்து கொடுத்திருக்காங்க. HDR10க்கான சப்போர்ட்டும் வந்து கொடுத்திருக்காங்க. சோ ஓவரால் டிஸ்ப்ளே பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கு அண்ட் பாசிட்டிவா வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்தது வந்து கேமரா. இந்த ஃபோன்ல பார்த்தோம் அப்படின்னா பேக் கேமரா டூயல் செட்டப்ல வருது. 50 MB, அதுக்கப்புறம் வந்து 8 MB பார்த்தோம் அப்படின்னா அல்ட்ரா வைட் ஆங்கிள் வந்து கேமரா வந்து கொடுத்திருக்காங்க.
யூஸ்வலாக வந்து மோட்டோ வந்து குவாட் பிக்சல் டெக்னாலஜி வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அதே தான் வந்து இந்த ஃபோனில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பேக் கேமராவில் மேக்ஸிமம் 4K வந்து வீடியோ ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஃபீச்சர். அண்ட் ஃப்ளாஷ் வந்து பார்த்தோம் அப்படின்னா டூயல் LED ஃப்ளாஷ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. அண்ட் பேசிக்காக இருக்கிற கேமரா ஃபீச்சர்ஸ், வீடியோ சாஃப்ட்வேர் இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா 16 MB வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் செல்ஃபி கேமராவில் ஃபுல் HD வரைக்கும் தான் வந்து சப்போர்ட் இருக்குது, 4K வந்து சப்போர்ட் இல்லை. ஸோ ஓவராலாக கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். அடுத்தது வந்து இந்த ஃபோனுடைய ப்ரைஸ். இந்த ஃபோன் வந்து ஒரு பட்ஜெட் ஃபோன் தான். நம்ம கண்ட்ரியில் பேஸ் வெர்ஷன் பார்த்தோம் அப்படின்னா 10,000 ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. செகண்ட் வெர்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஒரு 2000 வந்து எக்ஸ்ட்ரா இருக்கலாம். குளோபலாக லான்ச் பண்ணும்போது என்னோட ப்ரைஸ் வந்து 12,000 17,000 வரைக்கும் இருக்குது. ஸோ நம்ம கண்ட்ரியில் வர 10ஆம் தேதி வந்து இந்த ஃபோன் வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். ஸோ 10,000 இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அதை தாண்டி அதிகமாக ப்ரைஸ் இருந்தது அப்படின்னா இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்காது. ஸோ அடுத்தது வந்து வெயிட்டு. இந்த ஃபோனோட வெயிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஸ்லிம்மான ஃபோன், 185 கிராம் வந்து இருக்குது. ஸோ அதனால் கைக்கு வந்து ஒரு கச்சிதமான ஃபீல் வந்து இருக்கும். என்னதான் ஃபோனில் நிறையா ஃபீச்சர்ஸ் இருந்தாலும் வெயிட் வந்து ஒரு முக்கியமான பேராமீட்டராக இருக்குது. ஸோ இது வந்து இந்த ஃபோனில் நல்லாவே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 7.79 வந்து திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் வந்து இந்த ஃபோனில் இப்போ வந்து நோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3 ஸ்லாட் இருக்கும். 2 ஸ்லாட் வந்து சிம் கார்டுக்கு, ஒரு ஸ்லாட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மெமரி கார்டுக்கு. ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோனுடைய டாப் ஃபீச்சர்ஸ். இப்போ அடுத்த மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா டூயல் ஸ்டூடியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து டால்ஃபி அட்மாஸ் வந்து சப்போர்ட் இருக்குது. ஸோ மோட்டோவுடைய ஃப்ளாக்ஷிப் ஃபோனாக இருந்தாலும் சரி, பேசிக் ஃபோனாக இருந்தாலும் சரி, டால்ஃபி அட்மாஸ் வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். இதன் மூலமாக பார்த்தோம் அப்படின்னா மியூசிக் குவாலிட்டி வந்து ஒரு ஹை லெவல் குவாலிட்டியாக நம்ம எதிர்பார்க்க முடியும். அதுக்கப்புறம் பேசிக்காக இருக்கிற வைஃபை, ஜிபிஎஸ், ப்ளூடூத் இதுக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ட்ரெடிஷ்னல் 3.5 mm ஆடியோ ஜாக் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷன். வாட்டர் ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்து IP52 வந்து இருக்குது. இதுவும் நல்ல ஆப்ஷனாக இருக்குது. டூயல் LED ஃப்ளாஷ் வந்து சப்போர்ட் இருக்குது. FM ரேடியோக்கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. NFC-க்கான சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வாட்டர் டச் டெக்னாலஜி இருக்குது. ஸோ இதன் மூலமாக உங்கள் ஃபோன் ஈரமாக இருந்தாலோ அல்லது மழை துளி பட்டாலோ உங்கள் ஃபோன் வந்து ஸ்மூத்தாக வந்து ரன் ஆகும். இதுதான் வந்து இந்த ஃபோனுடைய மற்ற ஃபீச்சர்ஸ். அதுக்கப்புறம் ஏஐக்கான ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் இந்த ஃபோனில் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. அடுத்தது வந்து இந்த ஃபோனுடைய ட்ராபேக். ஸோ இந்த ஃபோனில் ட்ராபேக்கோட பார்த்தோம் அப்படின்னா அட்வான்டேஜஸ் வந்து நிறையா இருக்குது. ஆனால் முக்கியமான ஒரு பிளேஸில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ட்ராபேக்காக இருக்குது. அது என்ன அப்படின்னா சிப்செட்டு தான். ஸோ சிப்செட்டு தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் ஒரு மைனஸாக இருக்குது. மற்றபடி எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து சூப்பராக இருக்குது. ஸோ சிப்செட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கேஷுவலான ஒர்க்கு, ரெகுலரான ஒர்க்குக்கு ஓகே தான். பட் ஹெவியான டாஸ்க் வந்து பார்த்தோம் அப்படின்னா சூட்டபுளாக இருக்குது. ஏன்னா இவங்க வந்து 3rd லெவல் சிப்செட் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, யூனிசாக் T760. ஸோ இதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஸ்னாப்ட்ராகனோ அல்லது வந்து மீடியாடெக் கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக இருந்திருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு ட்ராபேக்காக நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியதாக இருக்குது. மற்றபடி இதில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸுமே பார்த்தோம் அப்படின்னா ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தோம் என்ன ட்ராபேக் அப்படின்னா இந்த ஃபோனில் AMOLED பேனல் வந்து கொடுக்கல, LCD பேனல் தான் கொடுத்துருக்காங்க. LCD பேனல் ஓகே தான், பட் AMOLED பேனல் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் வந்து சூப்பராக இருந்திருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து செகண்ட் ட்ராபேக்காக சொல்கிறோம். ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோனுடைய ட்ராபேக். இந்த ஃபோன் வந்து வர 10ஆம் தேதி வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ வர 10ஆம் தேதி வந்து இதனோட ப்ரைஸ் வந்து என்னங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.